நம்ம சேனல் முயன்றால் முடியாதலே முயலாவிட்டால் உழைக்கின்றதில்லை. கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தா ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில் இதுக்குள்ள பார்த்து தான் நீங்க வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா பிஏ, பிகாம், பிசிஏ, பிபிஏ இந்த மாதிரியான டிகிரி எடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தா, அதாவது இன்ஜினியரிங் இல்லாம மத்த இந்த மாதிரியான ஒரு சிம்பிளா 3 இயர்ஸ்க்கான டிகிரி எடுக்கிறீங்க அப்படின்னா பிஏல எந்த ஒரு ஸ்ட்ரீம் எடுத்துக்கலாம், நீங்க இல்ல பிகாம் எடுத்துக்கலாம், இல்ல பிபி எடுத்துக்கலாம், இல்ல பிஎஸ்சி எடுத்துக்கலாம், இல்ல நீங்க வந்து பார்த்தா பிசி எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரியான சிம்பிளான டிகிரி எடுத்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி ரயில்வே ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க டெக்னிக்கலா போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணலாம், டெக்னிக்கல் பொறுத்தவரை இதுல என்ன மாதிரியான கோர்ஸ், என்ன மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஜென்ரலா என்ன மாதிரியான ஜாப்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து பார்த்தா பிஏ, பிகாம், பிபிஏ, பிசிஏ, அது மட்டும் இல்லாம பிஎஸ்சி இந்த மாதிரியான கோர்ஸ் எடுத்தவங்களுக்கு என்ன மாதிரியான ரயில்வே ஜாப் டெக்னிக்கலாவும் அப்படி இல்லைன்னா காமனா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாபும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதோட சிலபஸ்ல எது ரெலவெண்டா இருக்கும், நீங்க ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா ரயில்வேல அதோட சிலபஸ் எது ரெலவெண்டா இருக்கும், படிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான பிஏ, பிகாம், பிபிஏ, பிசிஏ, அது மட்டும் இல்லாம பிஎஸ்சி இந்த மாதிரியான 3 இயர்ஸ்க்கான ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம் எடுத்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன மாதிரியான ரயில்வே ஜாப்க்கு எலிஜிபிள் பிளஸ் என்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி ஒரு டிகிரில எடுத்துட்டு ரயில்வே ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட கெரியருக்கு வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நீங்க ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க டிகிரி பேஸ்ல தான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற கூட அவசியம் கூட இல்ல. 10th பேஸ்ல 12th பேஸ்ல நிறைய ஜாப் வந்து பார்த்தா ரயில்வேல வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இப்ப 10th பேஸ்ல அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த குரூப் டி எக்ஸாம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரயில்வேல குரூப் டி ஆர்ஆர்பில இருந்து கனெக்ட் பண்ற குரூப் டி எக்ஸாம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப அசிஸ்டன்ட் லெவல்ல, ஒரு பியூன் லெவல்ல, கிளரிக்கல் லெவல்ல, இந்த ட்ராக் மெயின்டெனன்ஸ் பண்றது, கார்டனர் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பா டிகிரி முடிச்சா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்றாங்க. குரூப் டி பொறுத்தவரை ரொம்ப வந்து பார்த்தோம்னா ஒரு கிளரிக்கல் அசிஸ்டன்ட் லெவல் போஸ்டிங் தான் வந்து போடுவாங்க உங்களுக்கு. பட் வேகன்சி வைஸ் ஹை லெவல் வேகன்சி இருக்கும் உங்களுக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க. அப்படி இல்ல கொஞ்சம் வந்து எனக்கு ஹையர் ஆபீசர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா என்டிபிசி வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்டிபிசி பொறுத்தவரை என்டிபிசி அப்படின்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிம்பாங்க. இதை பொறுத்தவரை பார்த்தா பிளஸ் 2 முடிச்சவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு டிகிரி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க பிளஸ் 2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ட்ரெயின் கிளர்க், ஜூனியர் லெவல் போஸ்டிங் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. இல்ல நீங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர், டிராபிக் அசிஸ்டன்ட், கமர்ஷியல் அப்ரெண்டிஸ் இல்ல சீனியர் லெவல் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. சோ உங்க ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி இல்ல நீங்க என்ன இப்பதான் வந்து ஒரு டிகிரி படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பிஏஓ, பிகாமோ, பிபிஏஓ இல்ல பிசிஏஓ இல்ல பிஎஸ்சிலோ இப்பதான் ஒரு டிகிரி படிச்சிட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல என்டிபிசி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா நீங்க 12th பேஸ்ல இருக்க போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சில போஸ்டிங் வந்து பார்த்தா ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸ்கில் பேஸ் அப்படின்னா முக்கியமா உங்களோட டைப்பிங் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்பாங்க. நார்மலா ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்துருவாங்க, இத்தனை நிமிஷம் அப்படின்னு டைம் வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இத்தனை நிமிஷத்துல எவ்வளவு வேர்ட்ஸ் டைப் பண்றீங்க அதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ஃபைனலா வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. சோ என்டிபிசி பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வேகன்சி அதிக லெவலே இருக்கும். நீங்க பிளஸ் 2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. இல்ல நீங்க டிகிரி பிஏஓ, பிகாமோ, பிசிஏஓ இந்த மாதிரியான டிகிரி தான் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்ல. சப்போஸ் மத்த டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கூட உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ 12th முடிச்சிருக்கீங்க, 12th முடிச்சுட்டு இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா என்டிபிசி எக்ஸாம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க. அப்படி இல்ல இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிள் எக்ஸாம்ஸ் வந்து இப்ப தமிழ்நாடு பேஸ்ல வந்து ட்ரை பண்ணுவாங்க. தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருந்து நிறைய கான்ஸ்டபிள்கான வேகன்சி வருது. சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ற ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ரயில்வேல கூட அந்த மாதிரியான வேகன்சி வருது உங்களுக்கு. எப்படி தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல வந்து பார்த்தா கான்ஸ்டபிளுக்கான வேகன்சில ஒரு பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இந்த மாதிரியான சில டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல உங்களுக்கு கான்ஸ்டபிள் அப்படின்னு டைரக்டா எக்ஸாம்ஸ் வரும் உங்களுக்கு. பட் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றது ஆர்பிஎஃப் வந்து கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு. ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. போஸ்டிங் வந்து பார்த்தா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்லயும் போடுறாங்க, ரயில்வே ப்ரொடக்ஷனோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ்லயும் போடுறாங்க உங்களுக்கு. சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு 10th முடிச்சுட்டு இப்பதான் பிளஸ் 2 முடிச்சுட்டு இப்பதான் காலேஜ் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ணி பாருங்க. பட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ரொம்ப கம்மியா தான் வச்சிருப்பாங்க உங்களுக்கு. 24, 25 இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒரு கான்ஸ்டபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஒர்க்கும் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும் உங்களுக்கு. சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான ஆர்பிஎஃப்க்கு கீழே வர கான்ஸ்டபிள் அப்படிங்கிற வேகன்சி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
பட் கம்பல்சரியா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு, பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. சோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படியே பேஸ்ல 12th பேஸ்ல, அதாவது ஒரு டிகிரி முடிக்காம இப்பதான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன், நான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்கேன், பிஏஓ பிகாமோ பிபிஓ இல்ல பிசிஏஓ இல்ல பிஎஸ்சிஓ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரீம் எடுத்து ஒரு கோர்ஸ் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரியான 10th பேஸ்ல 12th பேஸ்ல இருக்க எல்லா ரயில்வே ஜாப்மே வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க இல்ல எனக்கு ஒரு ஆபீசர் லெவல்ல தான் போகணும், எடுத்தவனே ஒரு ஸ்டார்டிங் சேலரி கிட்டத்தட்ட ஒரு 30,000 40,000 இந்த ரேஞ்சில வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அந்த மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோ இல்ல டிகிரி ஃபைனல் இயர் படிக்கும் போதோ நீங்க ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல நிறைய எக்ஸாம்ஸ் வருது, அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ அத வந்து பார்த்தா நம்ம ரெண்டா வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து டெக்னிக்கல் ஜாப், இன்னொன்னு காமனா எனி டிகிரி முடிச்சவங்களுக்கான ஜாப் உங்களுக்கு. இப்ப டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற வேகன்சி வருது உங்களுக்கு. ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னா இந்த போஸ்டிங்கை பார்த்தோன்னே நிறைய பேர் நினைச்சாங்க இது இன்ஜினியர்ஸ்க்கான எக்ஸாம் இல்ல டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம், நம்ம அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பிஎஸ்சி முடிச்சவங்க பிசிஏ முடிச்சவங்க அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நினைச்சுக்கிறாங்க. சோ அப்பெல்லாம் இல்ல, உங்களுக்கு எதுவுமே இந்த போஸ்டிங் பொறுத்தவரை பிஎஸ்சில கம்ப்யூட்டர் ரிலேட்டட் எடுத்தவங்களுக்கு, பிஎஸ்சி பிசிக்ஸ் எடுத்தவங்களுக்கு, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்தவங்களுக்கு, இது மட்டும் இல்லாம பிசிஏ முடிச்சவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. சோ வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் உள்ள கனெக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே மொத்தம் 4 டைப் ஆஃப் வேகன்சி வருது உங்களுக்கு. ஒன்னு ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி, இன்னொன்னு ஜூனியர் இன்ஜினியருக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வருது. இது மட்டும் இல்லாம சிஎம்ஏ கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிமாங்க அந்த மாதிரியான வேகன்சி வருது. இது மட்டும் இல்லாம டிஎம்எஸ் டிபோட் மெட்டீரியல் சூப்பர் அப்படிங்கிற வேகன்சி வருது உங்களுக்கு. சோ நீங்க பிஎஸ்சி பிசிக்ஸ் இல்லனா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிளஸ் 55% மேல வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர சிஎம்ஏ கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல பிஎஸ்சி பிசிக்ஸ் இல்லாம பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிசிஏ இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரெலவெண்டான ஏதாவது ஒரு டிகிரி, நீங்க பிசிஏ தான் இல்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் ரெலவெண்டா தான் அப்படிங்கிறது இல்ல, சப்போஸ் இன்ஜினியரிங்ல கூட பிஇ பிடெக்ல சிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சிக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அது மட்டும் இல்லாம பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிமாங்க இந்த மாதிரியான டிகிரி முடிச்சவங்க எல்லாமே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற நினைச்சு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. சோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு வேகன்சி இருக்கிறதே தெரியாது. ஏன்னா ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னு பார்த்தோன்னே இது டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு, இது இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விட்டு போயிடுவாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இதை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் தெரியுது அப்படின்னா பேசிக் பிசிக்ஸோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சிஎம்ஏ கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிசிஏ இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு கீழே வர ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ இது எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு. சாலரி பை ஸ்டார்டிங் சாலரி 30,000க்கு மேல இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க உங்களுக்கு. இப்போ நீங்க ஐடி ஆஃபீஸருக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலா நிறைய கம்ப்யூட்டர் ரிலேட்டட் டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. இல்ல நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு பிஎஸ்சில நீங்க சிஎம்ஏக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெலவெண்டான டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. சோ எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரயில்வே எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க உங்களுக்கு. சோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு டெக்னிக்கலா போகணும், நான் படிச்சது ரெலவெண்டா போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்ல பிசிஏ இந்த மாதிரியான டிகிரி எடுத்தவங்க இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர உங்களுக்கு தகுதியான போஸ்டிங்க்கு வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் சாலரி ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு 30,000க்கு மேல இருக்கும். ஜாப் பெர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 இயர்ஸ்ல பெர்மனன்ட் ஆயிரும். அப்புறம் உங்களோட சாலரி 42,000க்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. பட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா வேகன்சி வந்து ரொம்ப லோவா தான் இருக்கும் உங்களுக்கு. இதுவே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல ஜூனியர் இன்ஜினியருக்கு அதிக அளவு வேகன்சி இருக்கும். டிஎம்எஸ் போஸ்டிங்க்கும் கொஞ்சம் வேகன்சி அதிகமா தான் இருக்கும் உங்களுக்கு. பட் இந்த சிஎம்ஏ ஐடி ஆஃபீஸர் இதுக்கெல்லாம் வேகன்சி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்னால எஃபர்ட் போட முடியும், எனக்கு இந்த மாதிரியான போஸ்டிங் தான் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ இது வந்து பார்த்தா டெக்னிக்கல் பொறுத்தவரை பார்த்தா மத்த டிகிரி எடுத்தவங்க பிகாம், பிபிஏ, பிஏ இவங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க பிஎஸ்சில கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்ல பிசிக்ஸ் அப்படின்னா எம்எஸ்டி இந்த மாதிரிலாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்ல பிசிஏ எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா காமனா பிஏ, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிஎஸ்சி இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்தவங்க என்ன மாதிரியான ரயில்வே ஜாப்க்கு ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப், ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கான ஜாப் எல்லாத்துக்குமே இந்த டிகிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணலாம். சோ அந்த மாதிரி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் உள்ள என்ன மாதிரியான போஸ்டிங் இருக்கும் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து என்டிபிசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்டிபிசி பத்தி டீடைல்ஸ் ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம்.
+2 முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம், டிகிரி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ BA, BCom, BBA, BCA, BSc இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்தவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் எடுத்தவங்க ப்ராப்பரா ரெஜிஸ்டர்ட் ஒரு காலேஜ்லயோ யூனிவர்சிட்டியோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா NTPC நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிங்கிற போஸ்டிங் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களோட ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு. அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர், அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் அப்ரெண்டிஸ், உங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்கில்லா நல்லா இருக்கு அப்படின்னா சீனியர் லெவல் போஸ்டிங், இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்க ஸ்கில் பேஸ்ல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சாலரி நீங்க என்ன போஸ்டிங் போறீங்களோ அதை வந்து டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு. அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர்க்குலாம் கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் சாலரி 40,000 45,000 இதுக்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட சிலபஸ் எது ரெலவெண்டா இருக்கும், இந்த NTPCயோட சிலபஸ் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ஜாப் பொறுத்தவரையும் காமனா வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து ரீசனிங் டாபிக் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. லாஜிக்கல் ரீசனிங்க்கு இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆப்டிவ் டாபிக் வரும். ஆப்டிவ் பொறுத்தவரை மேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மேக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு காமனா இந்த பெர்சன்டேஜ்ல இருந்து, ஆவரேஜ்ல இருந்து, சிம்பிளிபிகேஷன்ல இருந்து, நம்பர் அண்ட் சிஸ்டம்ஸ்ல இருந்து, சார்ட் ரெலவெண்டா, பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன், அப்புறம் இந்த பிக்சர் பேஸ்ல இந்த மாதிரி டாபிக் வந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா வந்து ஜெனரல் சயின்ஸ் டாபிக் வரும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இது ரெலவெண்டா வரும். இது மட்டும் இல்லாம ஜெனரல் அவேர்னஸ் டாபிக் வந்து வரும். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்தவரையும் பார்த்தா ஸ்டார்டிங் செக்கியும் வரும். அது மட்டும் இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்கும் வரும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. காமனா இந்த மாதிரியான டாபிக்ல இருந்தா கொஸ்டின் வருது உங்களுக்கு. ஸோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ரயில்வேல நல்ல ஒரு ஆஃபீஸர் லெவல்ல போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா NTPC எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2, கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிவ் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் இந்த மாதிரி சில ரவுண்ட்ல இருக்கும். ஃபைனலா வந்து பார்த்தோம்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இல்ல நீங்க வந்து பார்த்தோம்னா இப்ப தமிழ்நாடு பேஸ் பண்ண SI எக்ஸாம்ல நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க ரயில்வே ப்ரொடக்ஷன் போர்ஸ்ல எப்படி கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாம் வருதோ அதே மாதிரி SIக்கான எக்ஸாமும் கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு. இதுக்கான எலிஜிபிள் அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த BA இருக்கலாம், BCom இருக்கலாம், BBA இருக்கலாம், BCA இருக்கலாம், ஏதோ ஒரு டிகிரியா வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ரயில்வே ப்ரொடக்ஷன் போர்ஸ்ல கண்டக்ட் பண்ற SI அப்படிங்கிற போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தோம்னா கம்பல்சரியா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் பொறுத்தவரை பார்த்தா ஹைட், வெயிட், செஸ்ட் இதெல்லாம் கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், இந்த ரன்னிங், சைக்கிளிங் இந்த மாதிரியான சில ரவுண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பட் இந்த மாதிரியான சில ரவுண்ட்ல கம்பல்சரியா இருக்கும் உங்களுக்கு. SIக்கான எலிஜிபிள் ஒரு டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ நீங்க BAவோ, BComஓ, BBAவோ இல்ல BCAவோ, BSCஓ இந்த மாதிரி ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் உள்ள கண்டக்ட் பண்ற NTPC, அது மட்டும் இல்லாம ரயில்வே ப்ரொடக்ஷன் போர்ஸ்ல கண்டக்ட் பண்ற SIக்கான எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க. ஸோ டெக்னிக்கலா போகணும் அப்படின்னா அதுக்கு BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, BSc பிசிக்ஸ், BSc கெமிஸ்ட்ரி, அது மட்டும் இல்லாம BCA இந்த மாதிரியான டிகிரி எடுத்தவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். அப்படி இல்ல நீங்க வேற மாதிரியான டிகிரி எடுத்திருக்கீங்க, வேற மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா காமனா NTPC இல்லைன்னா SI சப் இன்ஸ்பெக்டர். ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ல கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாலரி வந்து நீங்க எந்த போஸ்டிங் போறீங்களோ அது வந்து டிஃபரெண்டா இருக்கும். ரயில்வே பொறுத்தவரை எப்பயுமே கொஞ்சம் அதிக அளவு வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொஞ்சம் அதிகமாவே வச்சிருப்பாங்க. தமிழ்ல கூட எழுதலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன்.